பிரேசல்லா நல்லா இருக்கீங்களா? சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். சகோதரனே, சகோதரியே, இந்த நாளையில் கூட விசேஷமாக உங்களோட பேசுகிறது நலமாக இருக்குது, நன்றாகவும் இருக்குது. சோத்திரம். நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்கிற பசங்களாக இருக்கலாம், நல்ல வேலை செய்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம். சோதரம். சில பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம். நல்ல வேலை எனக்கு ஏற்றது போல் ஒரு வேலை கிடைக்கலையே, எனக்கு ஏற்றது போல் ஒரு காரியம் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம், நீங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். என் அன்பு பிள்ளைகளை, இந்த நாளையில் விசேஷமாக சோத்திரம், உங்களுடைய கர்த்தருடைய தயவுனால், அவருடைய தயவுனால். யாருடைய தயவு? கர்த்தருடைய தயவு. இந்த கர்த்தருடைய தயவுனாலே உங்களுக்கு ஒரு வழி திறக்காதா? அவருடைய தயவுனால யாருக்கும் வழி திறக்காமல் இருக்கவே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த உலகத்தில் சாவி பூட்டிட்டு போனால் அந்த சாவி போட்டு திறக்கிற வரைக்கும் அந்த சாவி யார் வச்சுருக்காங்களோ அவங்க வரணும். ஆனால் என் தேவன் உங்களுக்கு வழி திறக்க சாவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், விளங்காலே போதுமே, செபிக்கிற செபமே போதுமே. ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, எனக்கு ஒரு வழியை தரங்க அப்படி சொல்லி கேட்டு பாருங்கள். அவர்கிட்ட பேசி பாருங்கள், பேசி பழகுங்க. நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம், எந்த ஜனமாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் யோசிக்க, நீங்கள் கேட்டு பாருங்கள் அவர்கிட்ட. உங்களுடைய ஒரு சின்ன பிரச்சனையை வச்சு கேட்டு பாருங்கள். சின்னூண்டு பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பிரச்சனையை வச்சு நீங்கள் கேட்டு பாருங்களேன். அந்த பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொடுப்பார், ஈஸியாக மாற்றி கொடுப்பார், ஈஸியாக திறந்து கொடுப்பார். அதனால் நமக்கு என்ன வழி திறக்கணும்? நீங்கள் வேலைக்காக தேவ சமூகத்தில் ஜெபிச்சு பாருங்கள். வேலை இல்லாத பிள்ளைகள், வேலை செய்கிறவங்களும் ஜெபிக்கணும். வேலை செய்கிறவங்களும் அதிகமாக ஜெபிக்கணும். போக்கத்தையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். நல்ல வேலை ஸ்தலத்தில் எனக்கு புது பலன் தரணும். வேலை ஸ்தலங்கள் நான் ஒரு புது மனிதனாக, ஒரு உற்சாகம் உள்ள மனிதனாக இருக்க வேண்டும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு வழி திறக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். விசுவாசம் மாத்திரம் உங்களுக்கு போதும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். சோத்ரா.